நாம் எங்கே போகிறோம்னு ஒரு தலைப்பு. நாம் எங்கே போகிறோம்னு யோசிச்சேன். சாக போகிறோம், அவ்வளோதானே. நாம் எங்கே போகிறோம்னா சாக போகிறோம் சத்தியமா அப்படின்னு நினைப்பு இருந்தா நிரந்தரம் என்கிற வாழ்த்தொலிகள் மகிழ்ச்சி தராது. அது பல பேருக்கு தெரியல. இருப்போம் நம்புறான், எல்லாரும் நம்புறான். நபிகள் நாயகமே ஒரு தடவை ஒரு கதையை சொல்லிட்டு நாளைக்கு மீதியை சொல்றேன்னு இருக்கிறார். கூட்டத்தில் இருந்த ஒருத்தன் சொல்லியிருக்கான், உனக்கு அவ்வளவு நம்பிக்கையான்னு. நாளைக்கு நீ இருப்பங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? அதுக்கப்புறம் தான் இன்ஷா அல்லாஹ் சொன்னார், கடவுளின் விருப்பம் இருந்தால், கடவுளின் அருள் இருந்தால் நாளை சொல்லுகிறேன். பெரியாதாஸ் நல்லா சொன்னாங்க. நான் படித்தேன் இந்த புஸ்தகத்தை. எனக்கும் நேற்று தான் வந்தது. திருநெல்வேலி கொரியர்ஸில் அனுப்பிச்சிருந்தார் சாமிநாதன். ரொம்ப லேட்டாக வந்து சேர்ந்தது. படித்தேன், நல்லாவே இருந்தது. அது அந்த அந்த மயானத்துக்கு போகிற பாதையில் வீடு கட்டியிருக்கார். அதில் ஒரு காழி எண்ணெய், ஒரு முத்தெண்ணெய், ஒரு எம்எல்ஏ, ஒரு மராசு எல்லாம் எழுதியிருக்காரு ராஜேந்திரன். ரொம்ப நல்லா இருந்தது. அதில் இன்னொன்று வருது, இந்த ஹோட்டலில் சாப்பிட போனால் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இன்னும் பல இடங்களில் கோழைகள் தான். உண்மை, கிராமங்கள் பூரா அப்படித்தான். அதுலேயும் கோயம்புத்தூர், ஈரோட்டிலலாம் ரொம்ப மோசம். எம்எல்ஏ இருக்கிற தாழ்த்தப்பட்டவரே எங்கள் கட்சி தலைவன் வீட்டுக்குள்ளே வரமாட்டேன்ட்டார் நான் கூப்பிடும்போது. அவர் எதுக்கு வரலன்னு எனக்கு விவரம் தெரியாது. வாங்க சாப்பிடலாம், வாங்க சாப்பிடலாங்கிற. இல்லைங்க சாப்பிட்டனுங்கிறார். அவர் வெளியே நின்றுக்கிறாரு. அவரும் சொல்றாரு, கவுண்டரும் இல்லைங்க அவர் சாப்பிட்டாருங்க, நீங்கள் வாங்கங்கிறாரு. என்ன அப்புறம் விசாரிச்சப்பறம் தான் விவரம் தெரிஞ்சிடும். அதே நேரம் பெரியார்தாசனுக்கு நான் இன்னொன்னும் அவருக்கு சொல்றேன், உங்களுக்கும் சேர்த்து சொல்றேன். வீரக்கரளம்புதூர்னு எங்க பக்கத்துல ஒரு கிராமம் இருக்கு. ஒரு வலிமையான இனம் இந்த தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இந்த மாதிரி நீ கிளாஸ்ல கொடுக்க கூடாதுன்னு சொல்லி ஹோட்டல் வச்சிருக்கிற ஒரு ஒத்த குடும்பத்துக்காரனை மிரட்டுது. அவரால் கொடுக்க முடியல. இவங்க தீண்டாமை ஒழிப்பு போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. மிரட்டின மேல கம்ப்ளைண்ட்ல ஹோட்டல்காரன் மேல கம்ப்ளைண்ட். ஹோட்டல்காரன் கொஞ்சம் புத்திசாலி. தாழ்த்தப்பட்டவர்களே இன்னொரு இனத்தவர்களை கொண்டு பரிமாற வச்சான். இவன் சாப்பிட மாட்டேன்றான். தாசன் அவர்கள் ஒன்றை உணர வேண்டும். தாழ்த்தப்பட்டவர்களிலேயே ஒரு இனம் இன்னொரு இனம் பரிமாறினா சாப்பிட மாட்டேன்ட்டான். போலீஸ் உள்ள வருது. வருகிற பொழுது எவன் புகார் கொடுத்தானோ அவன் உள்ள போயிட்டான். அந்த தலைவர்கள் என்கிட்ட வந்தாங்க, உங்க ஜாதிக்காரன் புத்திசாலி எங்கால மாட்டி விட்டான். நான் சொன்னேன், அப்படி இல்லை. உன்னை அந்த கிராமத்தில் இருக்கிற வலிமையான ஜாதி உன்னை அந்த உணவு விடுதிக்குள்ளே அனுமதிக்க கூடாது என்று தடுக்கிற பொழுது உனக்கு கீழே இருக்கிறவனை நீ ஒத்துக்கொள்ள மறுக்கிறாய். அந்த உணர்வு உனக்கு எந்தக்கு திருந்துகிறதோ அதற்கு பிறகு நீ இவனை பற்றி பேசு என்று நான் அவர்களுக்கு சொன்னேன். அப்புறம் நான் விளையாட்டா சொன்னேன், முதல்ல இந்த தாசில்தார் மேல அன்டச்சபிலிட்டி கொடுக்கணும்டான்னு நான் ஒருத்தன்ட்ட. எதுக்குன்னு மற்றவனாவது ஜாதியை சொல்லி உன்னை திட்டான்னு கொடுத்துருக்க. இவன் கவர்மெண்ட் சீல் போட்டே சேர்ந்திருக்கான். அவன் சாதிய சீல் போட்டுல தர்றான். பாரதி ராஜா என்கிற ஒரு தனி மனிதன் அவன் உழைப்பில், அவன் முயற்சியில், அவன் வெற்றி கண்டு ஒரு இடத்திற்கு வந்ததற்கு பிறகு அந்த இனம் இவன் என் இனம் என்று சொல்லுமே ஒழிய அந்த இனம் அல்ல பாரதி ராஜாவை வளர்த்தும். நெல்லைக்கண்ணன் என்ன ஜாதி என்று கேட்டுக்கொண்டு சுவாமிநாதனும் இங்கே இருக்கிற பிரகாஷும் ராஜேந்திரன் நெல்லைக்கண்ணனை அழைக்கவில்லை. நான் வளர்ந்தேன். வளர்ந்ததற்கு பிறகு என் ஜாதி இவன் என் ஜாதி என்று சொல்ல முற்பட்டதை ஒழி அது என்னை வளர்க்கவில்லை. ஜாதிலாம் நம்ம பண்ணிக்கிறது. நம்மளா செஞ்சு இப்படி பாரதி ராஜா எங்க ஆழுமா. முதல்ல மெட்ராஸுக்குள்ள ஒரு வந்தபோது ஒரு வீடு கட்டினா கொடுத்துருக்க மாட்டான் இல்லையா? ஒரு 100 ரூபாய் கட்டினாருன்னா தந்திருக்க மாட்டான். கூப்பிட்டு வச்சு பேசவே மாட்டான். நம்ம ஊர் பையன் செலவுக்கு பணம் கட்டுருவான், வந்தா இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பான். இப்ப என்ன சொல்றான், நம்ம உசிலம்பட்டி மாமா இருக்காள்ல, அவளுக்கு சொந்த அவ தேனியில் இருக்காள்ல, அவ வெளியில எனக்கு சித்தப்பாமா இப்ப சொல்லுவான். அப்ப சொல்ல மாட்டான். ஜாதி இந்த சௌரியத்துக்கு சார். இந்த இனத்தில் பிறந்தான் என்பதற்காகவே இடஒதுக்கீட்டிலே அந்த இடத்தை பெற்று வெற்றி பெற்றதற்கு பிறகு எந்த இனத்தை சொல்லி அந்த இடத்திற்கு வெற்றி பெற்று வந்தானோ அந்த இனத்தோடையே வாழ்ந்த அந்த இனத்திற்காக உழைக்கிற உணர்வை அவனுக்கு ஊட்டாமல் போனது யார் தவறு? இன்னும் வெளிப்படையா சொல்றேன், தாழ்த்தப்பட்ட குலத்து பையன் யாரு இல்ல, உண்மையை சொல்றேன். நான் வாழ்க்கையை பார்க்கிறவன், புஸ்தகம் படிக்கிறது இல்லை. இந்த மாதிரி ஏதாவது புஸ்தகம் படிச்சா தான் உண்டு. இந்த சுதாங்க எழுதின புஸ்தகம் அப்புறம் இது கொடுத்தாங்கன்னா படிச்சேன். தாழ்த்தப்பட்ட பையங்க ஐஏஎஸ் ஆயிடுறான். ஐஏஎஸ் ஆகி ஐயர் விட்டு பிள்ளைய தான் கட்டிக்கிறான். ஏன் என்ன மன்னிச்சுக்கணும். நீ ஒரு இனத்தில் பிறந்து ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு உன் தகப்பனும் உன் தாயும் இந்த மண்ணிலே நாயிலும் கேவலமாக நடத்தப்பட்டிருப்பதனால் அரசாங்கம் உனக்கு சலுகைகள் தந்து உன்னையும் ஒரு மனிதன் என்று அங்கீகரித்து மேலே கொண்டு வருகிற பொழுது உன் இனத்தில் பிறந்த ஒரு பிள்ளையை கலெக்டரின் மனைவி என்று உன் பக்கத்திலே கொண்டு நீ நிறுத்துவது தானே உனக்கு கிடைத்த சலுகைக்கு நீ செய்கிற நன்றி. அப்ப என்ன ஐயர் விட்டு பிள்ளை, அப்ப என்ன தேவர் விட்டு பிள்ளை, அப்ப உனக்கு என்ன தோணுது? அங்க இருந்து வெளியில வந்துடணும் நினைக்கிற. அவங்களையும் சேர்த்து கூட்டிட்டு வரணுங்கிற நினைப்பு உனக்கு இல்லாத வரை மயானத்திற்கு உனக்கு வழி கிடைக்கவே கிடைக்காது என்பதுதான் இந்த வழிக்கு பதில். இந்த நாய்
சொன்னார், நல்லா சொன்னார் ஜெயகாந்தனை. அந்த மாதிரி வலிமையா எழுதணும். ஜெயகாந்த் என்ன வலிமை! ஒரு கவிதை எழுதினா அந்த ஆழு, ஒற்றை செருப்பு ஒன்று குப்புற கிடந்து குமுறி அழுகிறது. இடமோ வலமோ எதுவும் தெரியவில்லை, ஒற்றை செருப்பு ஒன்று குப்புற கிடந்து குமுறி அழுகிறது. பொருள்வையின் பிரிந்ததோ போர்வையின் பிரிந்ததோ ஊழ்வினை வந்து உறுத்தலால் பிரிந்ததோ, ஒற்றை செருப்பு ஒன்று குப்புற கிடந்து குமுறி அழுகிறது. இடமோ வலமோ எதுவும் தெரியவில்லை, இணையை பிரிந்த இலக்கிய சோகம் இதற்கு மட்டும் இல்லையா என்ன? ஜெயகாந்தன் ஆனா ரொம்ப நாளா அவனை கூட வேற ஏதோ ஒரு ஜாதின்னு நினைச்சு அவனை பெருசாக்கிட்டாங்க. அப்புறம் தான் அவன் ஜாதியை வேறன்னு விவரம் தெரிஞ்சது. சகோதரிகள்லாம் வந்திருக்காங்க. இன்னொன்னு எழுதியிருப்பான் அந்த ஆளு, அட்சய பாத்திர வயிறு படைத்தீர் அட்சய பாத்திரம் படைத்தீரா, லட்சை இல்லாமல் சுகித்தீரே ஒரு லாகிரி பொருளை விடுத்தீரா, பத்தினி கதைகள் படிப்பீரே உன் மச்சினி கிடைத்தால் விடுவீரான்னு. ஜெயகாந்தன் என் நண்பர் ஒருத்தர் சொன்னார், என்ன பஞ்சு பாத்தீங்களா தலைவரன்னாரு. அவ வீட்டுக்கார மாட்ட சொன்னேன், தங்கச்சி பத்திரமா பாத்துக்க, இவன் பஞ்சுன்றான். அதை பார்த்து இவனை ரொம்ப பாதிக்குது அந்த பாட்டு. ஐயங்காருக்கு அது ரொம்ப ஆசை இருக்கும் போல தெரியும், பாத்துக்கணும். அந்த மாதிரி சொல்லிச்சு. கரெக்டா சொன்னீங்க தலைவரை, அப்படி ஒரு சந்தேகம் தாழ்வில் எனக்கு கொண்டு. இவர் சொன்னார், ஜெயகாந்தன் கவிதை ஒரு நல்ல கவிதையை சொல்லி என் குடும்பத்துக்குள்ள தகராறு எடுத்து விட்டே தலைவான்னார் அவர். ஜெயகாந்த் ஒரு வலிமையான எழுத்தாளன். கடைசியா ஒண்ணு குடியின் கொடுமையை பத்தி சொன்னாங்க அவங்க. வள்ளுவர் ரொம்ப மோசமான ஆளுங்க, ரொம்ப தப்பான ஆள். குடிக்க சொல்லியிருக்காரு வள்ளுவர். சொல்லியிருக்காருல, ஆமா. ஒருத்தனை கூட்டு குடிக்காதுன்னு இருக்காரு, முறைச்சிட்டான். அவன் அறுவாள் வேற வச்சிருக்கான். இவர் விவரமான ஆளு. உணில் உண்கன்ட்ட உன்னற்க கள்ளை திரும்பினா என்ன உணில் உண்க சாப்பிடுங்க. அவன் போயிட்டான். பக்கத்துல இருந்த கேட்டான், என்ன சாமி குடிக்க கூடாது, நீங்க அறுவாளை காட்டோன்னே குடிக்க சான்றோரால் எண்ணப்பட வேண்டாதா? எவன் பெரிய மனுஷன் தன்னை அசிங்கமா நினைச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறானோ அவனுக்கு சொன்னேன். ஆனா இந்த பார்ட்டி அந்த பார்ட்டி இல்ல, அதான் நிறுத்திக்கிட்டேன். இவன் வேற பார்ட்டியா தெரியுது, இவனுக்கு நான் அந்த விவரம் சொல்ல. நம்ம இலக்கியம்லாம் ரொம்ப சிறந்தது. கிளப்புறர் காலம் நம்ம ஐஏஎஸ் ஆபீசர் தமிழ் படிச்சிருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம். நம்ம அவங்க வருத்தப்பட்டாங்க இல்லையா, டேடி மம்மின்னு பிள்ளைகள்லாம் கூப்பிடுதுன்னு சொல்லி. பாரதி ராஜா மேல எங்களுக்கெல்லாம் பெரிய என்ன, நீங்க தெக்கத்திக்காருங்கிறதுனால இல்ல, அது மனுஷனுக்கு இயல்பா இருக்கும், அது வேற விஷயம். அதனால ஒரு படங்கள் யதார்த்தமா நம்ம வாழ்க்கை, நம்ம கிராமத்துல இருக்க, எனக்கு கள்ளர்களோட எல்லாம் எனக்கு மாப்பிள்ளை முறை மதுரையில கிழக்கு சீமையில பார்த்தா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா அவங்க அப்படி பழகுவாங்க. சம்பந்தமே இல்லாம நரியம்பட்டில இருந்து என்ன மாப்பிள்ளை மாமான்னு கூப்பிடுவான். ஒருத்தன் வீட்டுக்கு நான் எல்லா நேரம் பங்களாக்கு போயிருக்கான், திருநெல்வேலி போய் தாம்பாளெல்லாம் கொண்டு போய் என்னக்கா நான் மாமா இல்லையான்னு இருக்கான். இவளுக்கு ஒண்ணுமே ஓடல. திடீர்னு ஒருத்தன் வந்து கார்ல பொண்டாட்டி பிள்ளையோட வந்து மாமா இல்லையான்றான். உங்க மருமகளுக்கு கல்யாணம் வந்துருங்க, அது உசிலம்பட்டில வச்சிருக்கேன், மாமுட்ட சொல்லுங்கன்னு இருக்கான். இவளுக்கு கூட்டு சாப்பாடுலாம் பண்ணிட்டு, சரி சரி உங்க பேர் நான் நரியம்பட்டி ஜெயராம, என்னக்கா சொல்லியா மாமா என்ன பத்தின்னு. நான் போன் பண்ணேன், இந்த மாதிரி யாரோ வந்தாரு, நீ என்ன சொன்ன, உன்னை பத்தி சொல்லலன்னு சொன்னியா? ஆமா. அதே கோவப்படுவானே அவன். நான் மதுரை போயிருந்தேன், ஏன் மாமா அக்காட்ட என்ன சொல்லவே இல்லையா, சும்மக்கா என்ன நீங்க மாமா மாப்பிள்ள கூட்டு திரியாங்க. நான் சொன்னது, இதுக்கு அடிச்சு கிடிச்சு போடாதீங்கடா, நான் வந்துடுறேன்டா கல்யாணத்துக்கு, உங்க அக்காட்ட சொல்ல என் தப்பு. அன்பு வள்ளுவன் அதை சொன்னா, அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார்னா. அன்பு என்பது அறம் சார்ந்து மட்டும் நிற்கும் என்று சொல்வது தவறுதான். இது மரத்திற்கும் அகதே துணைனா. முரட்டுத்தனமா அன்பு செலுத்தணும். அதுக்கு வீட்டுக்காரையை கொலை பண்ணிட்டான், கோட்டார் கேட்கிறார், ஏன்டா கொன்ன? ரொம்ப பிரியமா இருந்தையா, அவங்கள ரொம்ப பாசமா இருந்தையா, சொன்னதெல்லாம் செஞ்சையா, சண்டாளி என்னை ஏமாத்திட்டால. அதுதான் அடிப்படை அன்பு. இவன் அவன் மேல வச்ச காதல், அவன் மேல வச்ச பாசம். நம்ம இலக்கியம்லாம் ரொம்ப ரசனையானதுங்க. இப்ப அதுல கூட இலக்கியம் பிரிச்சுட்டாங்க. தலித் இலக்கியம், ஐயர் இலக்கியம், தேவர் இலக்கியம், புள்ளை இலக்கியம். எனக்கு இதெல்லாம் புரியலீங்க. நான் முட்டாள் பாத்தீங்களா, அதனால இதெல்லாம் நமக்கு புரியறது இல்ல. இலக்கியம் அவ்வளவுதான். எவன் எழுதுனான் இல்ல, எழுதின விஷயம். இடப்பெயர்ச்சின்னு தலைப்பு கொடுத்து எங்கூர் பையன் கவிதை எழுதினான். நான் பார்க்க சின்ன பிள்ளையா வளர்ந்தவன். அவன் எழுதுனான், கருப்பு வளையல் கையுடன் ஒருத்தி குனிந்து வளைந்து பெருக்கி போனாள், வாசல் சுத்தமாச்சு மனம் குப்பையாச்சுன்னா. இடப்பெயர்ச்சி வண்ணதாசன், கல்யாணிச்சி வண்ணதாசன். எங்க சொல்லமானவங்களுக்கு தெரியல, அவன் இவ்வளவு தெரிய கண்ணாடி போட்டுக்கிட்டு பைத்தியார பை மாதிரி நடந்துட்டு இருப்பான். படிச்சேன், யாரா எழுதுனதுன்னு. நம்ம கல்யாணி என்ன சித்திகா சிவசங்கரன் பையன் இல்ல, அவனா எழுதுனான்.